வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தில் புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோடிட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துய ரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுளுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்கப்பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பருவரை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய். இந்த பகுதியில் கொடிய விலங்குகளிடமிருந்து விஷ பூச்சிகளிடமிருந்தும் நோய்களிடமிருந்தும் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சுவாமிகள். என்னை தாக்க வரும் புலிகளும் நரிகளும் சிறிய நரிகளும் நாய்களும் எலிகளும் கரடிகளும் என்னை கண்டதும் உன் அருளால் என்னை தாக்காமல் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவை ஓட வேண்டும். இதுவே புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட என்பதற்கான விளக்கம். விஷ ஜந்துகளான தேள்களும் பாம்புகளும் செய்யான் எனப்படும் பெரும் பூரான்களும் சிறு பூரான்களும் கொடிய விஷங்களையுடைய பற்களால் கடித்து உயர் அங்கங்களான தலை மார்பு போன்ற அங்கங்களில் விஷம் ஏறியிருந்தாலும் அவை எளிதுடன் இறங்க நீ அருள வேண்டும் என்பதே தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துய ரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க என்பதற்கான விளக்கம். ஆளை உரு தெரியாமல் குலைக்கும் குஷ்டம் முதலிய பெரு நோய்களும் சுளுக்கு முதலான சிறு நோய்களும் ஒற்றை தலைவலியான ஒருதலை நோயும் வாயு தொடர்பான வாத நோய்களும் குளிர் நோயான சைத்தியமும் கை கால்கள் இழுக்கும் வலிப்பு நோயும் பித்தத்தால் உண்டாகும் மனநோய் முதலியவைகளை எல்லாவற்றையும் வயிற்று வலியான சூளை நோயும் எலும்பை உருக்கும் ஷய நோயும் குன்ம நோயும் உடற்சோர்வு என்னும் சொக்கு நோயும் அரிக்கும் சிரங்கும் கை கால் குடைச்சலும் சிலந்தி நோயும் குடலில் வரும் சிலந்தி நோயும் விழாப்புறங்களில் வரும் பக்கப்பிளவையும் தொடையில் படரும் வாழையும் கடுவன் படுவன் முதலிய நோய்களும் கை கால்களில் வரும் சிலந்தியும் பல்குத்து நோயும் பல்லில் வரும் அரணையும் இடுப்பில் வரும் பெரிய அரையாப்பு என்னும் கட்டிகளும் எல்லா பிணிகளும் என்னை கண்டால் நில்லாது ஓடும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பதே ஒளிப்பும் சுளிக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்கப்பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பருவரை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் என்பதற்கான விளக்கம். அடுத்து வரும் வரிகளுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.